நீ 4 பேருமே வாங்க. 4 பேர் இல்லைன்னா அந்த தம்பி இந்த உடம்பு செல்லு என்ன நடக்க மாட்டா போனால் அவனுக்கு கூட நீ 3 பேர் வாங்க. அந்த சின்ன தம்பி ஒருத்தன், நீ ஒரு தம்பி கொஞ்சம் கருப்பாக இருந்தார், அவர் 3 பேர் வந்தீங்கன்னா எங்களை கலந்து பேசிட்டு அப்புறம் போய் கூட தலைவர்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க, பேசி எல்லாம் நல்லபடியாக நடத்தலாம். ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு 15 அடியில் இருக்கேன். இப்போ இவனை பிடிச்சோம்னா அவன் ஓடிருக்கேன். என்ன பிஸ்னஸ்னா யானை கொம்பு பிஸ்னஸ், சந்தனக்கட்டை பிஸ்னஸ், இந்த நாகமாணிக்கம், அந்த மாணிக்கம், இந்த மாணிக்கம், காட்டுக்குள்ளே என்ன மெட்டீரியல் இருக்குதோ அதை என்ன பண்ணுறாங்களோ அதை வாங்குற மாதிரி இருப்போம். நாங்கள் வந்து பெரிய லட்சாதிபதி மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவுக்கு, எஸ்சியை பொறுத்தளவுக்கு ராங் இன்ஃபர்மேஷனோ தப்பாக இருக்காங்க, யார் மேலேயும் டவுட் பண்ண மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. அதாவது மார்வஸ் இன்டெலிஜென்ஸ் டீமில் இருக்கிறதுனால என்ன செய்வோம்னா, எங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவோம். ஒரு 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 இந்த நம்ம பேச்சு ஸ்லாங்க்னு ஒன்று இருக்கு, அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பேசணும். இந்த ஏரியாவுக்கு பேசணும். திருப்பூர்ல என்ன பேசுனா, அது கோயம்புத்தூர் ஏரியா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், அவங்க ஸ்லாங் வேற, நாங்க மதுரை. இப்போ மதுரை ஸ்லாங்க்ல நாங்க பேசணும்னா இவன் மதுரைக்காரன் கண்டுபிடிச்சியா டவுட் வரும். அதனால நாங்க இந்த மாதிரி ஆக்ட் பண்ணும்போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் மலையாளம் தான் பேசுவேன். அப்போ அவனுக்கு வந்து இதுல மலையாளம் பேசுவோம். பிளஸ் அதுக்கு கோஆர்டினேஷனா என்ன பிசினஸ்னா யானை கொம்பு பிசினஸ், சந்தனக்கட்டை பிசினஸ், இந்த நாகமாணிக்கம், அந்த மாணிக்கம், இந்த மாணிக்கம், காட்டுக்குள்ளே என்ன மெட்டீரியல் இருக்குதோ அதை என்ன பண்றாங்களோ அதை வாங்குற மாதிரி இருப்போம். நாங்கள் வந்து பெரிய லட்சாதிபதி மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் அவங்ககிட்ட. அதே மாதிரி அவங்களுக்கு செலவு பண்ணுவோம். அவங்களுக்கு உங்ககிட்ட அவங்க நெருக்கமா வருவாங்க. அவங்களுக்கு என்ன வேணா செலவு பண்ணுவோம். நீ வந்து அது சாப்பிட்றியா, இது சாப்பிட்றியா, தண்ணி சாப்பிட்றியா, அது வேணா விட்டு பார்ல விட்டு போய் வாங்கி கொடுத்து ஒரு செட் பண்ணி அவனை வந்து நீங்களை ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியா. அப்ப எப்போ அவன் ஃப்ரெண்டா மேல இருக்கிறானோ அப்பதான் அவன் மனசுல இருக்குன்னு சொல்லுவேன். நிச்சயமா. அது மாதிரி இந்த யானை கொம்பு விஷயத்துக்கு எங்கிட்ட 4 நாள் கழிச்சு எங்களை பார்த்துட்டு அவன் இவங்க போலீஸ் இல்ல, இவங்க வந்து உண்மையிலேயே கட்டக்காரன்னு அவனை நம்ப வச்சுட்டான். அதனால சொன்னேன், இல்லைன்னா அவன் சொல்ல மாட்டேன். அவன் ஒன்னாத்த அந்த கொம்பு வியாபாரி, அவன் சந்தனக்கட்டை வியாபாரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய ஹையர் அஃபிஷியலுக்கு நீங்க ஏதாவது நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற விஷயம் தகவல் போகுமா, இல்ல இது நீங்களாவே எடுத்து இந்த மாதிரி தகவல்? இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவுக்கு நான் இந்த ஏரியாவுக்கு போறேன், நமக்கு வந்து ரிசல்ட், அவங்களுக்கு ரிசல்ட், என்ன வேலை பார்க்க போகிறோம் என்னங்கிறத ஒரு பிளானிங் ஃபிக்ஸர்ஸ் எல்லாம் இருக்காது. இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு வேலையை நீங்கள் தொடர்ந்து போயிட்டு, எந்த வேலைனாலும் சரி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டுங்கிறது வந்து அது என்னன்னா அந்த கான்சியஸ் மைண்ட்லேருந்து ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் அது போயிடுது. என்னுடைய அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போ அந்த சப்கான்சியஸ் மைண்டுடைய லிங்க் எங்கே இருக்குன்னா அந்த பிரபஞ்சத்தோட லிங்க். இதுதான் சயின்ஸ். அப்போ நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதம் 2 மாதம் எல்லாம் இதே சிந்தனையில் இருக்கும்போது அப்போ நமக்கு டக்குன்னு ஒரு ஃப்ளூக்கில் டக்குன்னு ஒரு தகவல் அமைஞ்சிடும். அப்போ ஆனால் நம்ம பிளான் என்ன, நமக்கு இந்த வேலை. இப்போ நாங்கள் ட்ரெஸ்ஸு கூட என்னென்னா அந்த ஏரியாவில் எந்த டெய்லரு எந்த கிராமத்தில் தைக்கிறானோ ஒரு ட்ரெஸ் எடுத்து அந்த ஏரியாவிலேருந்து தைப்போம், தைச்சிட்டு அவங்க போடுற அந்த அந்த டிசைனில் தான் நாங்கள் சட்டையை போடுவோம். அந்த ஊர்க்காரங்க மாதிரி இருக்கு மாதிரி, அந்த ஊர்க்காரங்க மாதிரி சட்டை போடுறோம், அவங்ககிட்டே தச்சுக்கிறது, அவங்ககிட்ட பண்ணிக்கிறது, அவங்க கூட பேசுறது. இந்த சில நேரத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணும்போது மலையாளம் பேசிக்கிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து செட் ஆயிரும். அந்த மாதிரி பேசிட்டு இந்த ஆட்டோவில் வரும்போது தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். உடனடியாக எனக்கு இன்னைக்கு சொல்லும்போது மணி வந்து 1 மணி, எங்கள் அதிகாரிகள் அங்கேருந்து வந்தது வந்து 3 மணி. ஆனால் 5 மணிக்கு நாங்கள் இடத்த நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் கேட்டீங்களா, அது வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் தமிழ் அதிகாரத்தை அப்புறம் தான் போய் சொல்ல போகிறோம். புரியுது. இதை போய் அவங்க எங்க மேல இருக்கலாம், இது உண்மையா இருக்கும்னு எந்த ஒரு இன்டெலிஜென்ஸ்னாலும் உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அது வந்து அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகும். ஆனா இன்டெலிஜென்ஸை பொறுத்தளவுக்கு, எஸ்சியை பொறுத்தளவுக்கு ராங் இன்ஃபர்மேஷனோ தப்பா இருக்காங்க, யார் மேலேயும் டவுட் பண்ண மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. சில நேரத்துல ஒரு க்ளூ கிடைக்கும். அதனால இன்டெலிஜென்ஸ் செலக்ட் பண்றதே வந்து ஒரு நல்ல ஒரு எலிஜிபிலியான ஆளுக்கு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாங்க போறோம் சொல்றோம். அந்த டைனர்ஸ்ல இவர் சரி இருக்கட்டும்பா, ஏன்னா அன்னைக்கு இருந்த மூடு வேற, நாங்க இருந்த மூடு வேற, ஏன்னா நம்ம சோர்ஸ் கூட இருந்திருக்கோம். அப்போ போய் சொல்லும்போது சரி ஏதோ இவங்க இதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டயரில் இருந்துட்டாரு. சரி பார்த்துக்கலாம், நான் காலையில் பேசிக்கலாம், 5 மணி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்தார். நாங்கள் எங்களுக்கு உண்மை சம்பவத்தை வந்து இப்போ யார்கிட்ட போய் எக்ஸ்போஸ் பண்ணுறது, எங்களுடைய இமீடியட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியாச்சு. அவங்களும் அவரும் நல்ல ஆஃபீஸரு. ஆனால் அன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து ஸ்டார்ட் டைம் ஒரு 1 ஹவராக தூங்கணும். 3 மணி ஆச்சு, 4 மணிக்கு போனோம். அப்படிங்கும்போது ஒரு இது இருக்கு இல்லையா. அப்போ நாங்கள் தூங்கவே இல்லை. எங்கே அந்த ஓட்ட வண்டி எடுத்துக்கிட்டு திரும்ப இங்கே வந்து வடவில்ல வந்து ஒரு கடையிலேயே உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு கரெக்டாக ஒரு பிசல், அப்போ எங்கள் எல்லாம் ஒரு பிசல் இருக்கும்,
வாக்கிட்டு ஆகிருக்கேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க, நாங்கள் எடுத்துக்குவோம். சரி, நம்ம அவன் சொன்னது மாதிரி இதில் அந்த நேரத்தில் என்ன ஒரு பிரச்சனை, எங்களுக்கு வீரப்பன் தான் கொடுத்தானான்னு எங்களுக்கு டவுட்டு. வீரப்பன் தான் கொடுத்துட்டு போனாங்கிறதுல வந்து 10% கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா வீரப்பன்கிற ஆப்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வீரப்பன் இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து தகவல் வர்றது வருஷக்கணக்கில் வராது. அப்படி வர்ற தகவல்லாம் பொய் தகவலாக இருக்கும், வேற ஒரு தகவலாக இருக்கும். ஆனால் உண்மையான தகவல் அப்படின்னா வீரப்பன் ஏதாவது ஒன்று பண்ணாதான் எங்களுக்கு வரும். ஏதாவது ஒருத்தனை அட்டாக் பண்ணிட்டான், ஒருத்தன் அடிச்சுட்டான், இல்லைன்னா ஒரு இதாயிருச்சு, ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டான், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வீரப்பனை நிறைய பார்த்துட்டு ஒரு பிரச்சனையாயிருச்சு, அவன் கிடைச்சிட்டான், அப்போ அந்த மாதிரி ரொம்ப ரேராக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை எங்களுடைய வேலையை நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ வருதோ அந்த பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த ஏரியாவில். அந்த மாதிரி வரும்போது ஐயோ வீரப்பனை பற்றி அவனா கொடுத்துருப்பான், அதுலேயும் இந்த காட்டுக்கு இவ்வளோ ஒரு ஊர் பக்கத்துலேயே வந்திருப்பேன் அப்படின்லே வரும். நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, அப்பா இருந்த ஆஃபீஸர் யாருன்னு கேட்டால் பாலச்சந்திரன் ஐஜி சார் இருந்தார். இந்த சத்தியமங்கலம் ஏரியாவில் வந்து இந்த ஃபாரஸ்ட் மெட்டீரியல் அங்கேருந்து இந்த ஃபாரஸ்ட்டில் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இல்லீகலான அந்த மாணிக்கம், அது இது நாகமுத்து, யானைக்கொம்பு, சந்தனக்கட்டை, இந்த பிஸ்னஸ் நடக்கும். அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த யானை கொம்பை, யானை கால் இருக்கும், யானை செத்து கிடக்கிற யானையை இவங்க கொம்பு மாதிரியே செதுக்கி இது யானை கொம்புன்னு சொல்லிலாம் டூப்ளிகேட் வச்சு வித்துருவாங்க. யானை கொம்பு ரேராக இருக்கும். அப்போ அந்த யானை கொம்பை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு கடந்த காலமாக ஒரு சில வேலையெல்லாம் அந்த ஸ்டேப்பில் இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதில் வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு ட்ரிப்பு கூட இது மோகன்தாஸ், சம்பத்குமார் டிஎஸ்பி அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த டீம் கூட நான் இந்த சுப்பிரமணியும் அவங்க அதான் சம்பத்குமார் டிஎஸ்பி வந்து ஒரு பர்ச்சேஸ் வியாபாரி மாதிரி, யானைக்கொம்பு வியாபாரி மாதிரி ஒரு புரோக்கர் மூலியமா காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதை போனதை வந்து நானும் சுப்பிரமணியம் தான் பின்னாடி ஃபாலோ பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தேன். சுற்றி போலீஸாக இருந்து 2 போலீஸு, அவங்கெல்லாம் வியாபாரி மாதிரி. ஆனால் கடைசியில் பார்த்தா அது வந்து பொய் தகவல். அப்போ ஐஜி சார் இருந்தார். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ நான் யானை கொம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதனால தான் எங்கள் இன்ஸ்பெக்டருக்கு அதில் ஆர்வம் இல்லை. புரியுது. வீரப்பன் கொடுத்துருக்காங்கன்னு தமிழ் சொல்றியாவே, ஆனால் நாங்களும் நம்பலை. ஆனால் நாங்கள் எங்களுடைய கடமை அதை வெரிஃபை பண்ணோம்ல. இப்போ போகிறதே எங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா அது ஒரிஜினல் தந்தமா அப்போ நம்ம பார்த்துருவோம், அது யார் வச்சுருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீரப்பன் எதாவது பார்ப்போம், நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பி கரெக்டாக சொன்ன இடத்துக்கு எங்களை ஆட்டோவில் வரும்போது பேசினான் இல்லையா, அவன் எங்களை கூப்பிட்டு காமிக்க போகும்போது இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளேயே 2 பேருடே நம்ம சுப்பிரமணியிட்ட வந்து ஒரு வாக்கி டாக்கி, ஏன்ட்ட ஒரு வாக்கி டாக்கி வச்சுக்கிட்டோம். நீ வந்து இந்த சவுண்டு குறைவாக வச்சுக்க, ஏதோ பிஸ்டல் ஏன்ட்டு இருக்கு, நீ வாக்கி டாக்கி மட்டும் வச்சுக்கிட்டு போ. அவன் கரும்பு காட்டுக்குள்ள வச்சுருக்காங்க. போயிட்டு நீ கொம்பு ஒரிஜினலான்னு மட்டும் முதல்ல பாரு. நீ பார்த்துட்டு அது டூப்ளிகேட்டு என்ன நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரிஜினல்னு சொன்னீங்கன்னா எனக்கு அந்த வாக்கி டாக்கியை ஒரு 3 ப்ரெஸ் பண்ணு. அப்போ அது சவுண்ட் இருக்காது. ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா கிற்கனிங்க சவுண்டு வரும். நான் வந்து அந்த கரும்பு தோட்டத்துக்கு வெளியே நிற்கிறேன். வியாபாரி ஒரு ஆள் மட்டும் ஒரு நிமிஷம் அந்த பையன் கூப்பிட்டு போகிறேன். இங்கே ஒரு ஆள் மட்டும் வாங்கன்னு கூப்பிட்றேன். அதனால அவர் ஒருத்தர் மட்டும் போகிறாரு. உள்ளுக்க போய் பார்த்தோன்னே ஒரு 2 ஜோடி ஒரு இடத்துல காமிச்சிருக்காங்க. பார்த்தோன்னே அவர் ஒரிஜினல் பார்த்தோன்னே நல்லா பெருசாக இருந்திருக்கு. டூப்ளிகேட் இவ்வளோ பெருசு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ண உடனே நான் சல்லுன்னு அந்த பின்னாடியே போன இடத்துலேயே போகிறேன். போன உடனே என்ன சரியா இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கொம்பு காமிக்க வந்தவன் ஒருத்தருக்கேன். பக்கத்து இன்னொரு இடத்துல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரிஜினல் தெரிஞ்சோடனே அவங்களை கேட்ச் பண்ணப்ப இப்போ கொஞ்சம் பேசிட்டே இருக்க, எவ்வளவு, எங்கே இருக்குது, எங்கே வாங்கலாம்னு அப்படி பேசிட்டு இவனை கூப்பிட்டு அந்த பக்கத்தில் இருக்கான் பாருங்க, அவன் பக்கத்துக்கு போகிறான். ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு 15 அடியில் இருக்கேன். இப்போ இவனை பிடிச்சவனா அவன் ஓடிருக்கேன். அப்போ பேசிக்கிட்டே வாங்கப்பா போய் அந்த கரையில் உட்காந்து இப்போ எனக்கு ரேட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் தான் பேசுகிறான். மலையாளத்தில் பேசும்போது இவனுக்கு மலையாளம் தெரியாது சுப்பிரமணிக்கு. அப்போ அவன் வந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பயமான ஒரு ஆக்ஷன் பண்ணுவான். இது இருப்போம், போலீஸ் வந்துடுவாங்களா, இப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நாங்கெல்லாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருப்போம். என்ன சத்தம் கேட்குது போய் பாரு இவன்கிட்ட சொல்லி அப்படி ஒரு 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 சிஸ்டத்தை ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருப்பான். அப்போ பயணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் உட்காந்துட்டு செய்கிறவங்க வந்து எல்லாம் வந்தோடனே 2 பேர்த்தையும் பாருங்க இது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வச்சுட்டு அந்த கூட இருந்தான்ல இவன்கிட்ட வந்து சொல்லிட்டான். அவன் வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த கூட்டு போனவன் வந்து நாங்கள் என்ன பர்பஸுக்கு இருக்கிறோம் அப்படின்றது அவனுக்கு தெரியும். யாரு அவன் எங்கள் சோர்ஸ் ஆக்கிட்டான். தகவல் சொன்னானே அவனை வந்து எங்கள் சோர்ஸ் ஆக்கி தான் இதை பண்ணுறோம். அப்போ அவன் நமக்கு தேவையில்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு பண்ணிட்டு பிடிச்சி போட்டு 2 பேரும் மல்லு கட்டி பிடிச்சிட்டு எங்களுடைய கையிலேயே கலட்டி ஒருத்தன் வந்து கட்டியாச்சு. 2 பேரும் பின்னாடி வச்சு மல்லு கட்டிட்டான்.
இவன் தப்பிச்சு போற மாதிரி போயிட்டேன் சோர்ஸ். இப்போ கட்டிட்டு வச்சுட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் மைக்கில், ஏன்னா அதை விட்டுட்டு குண்டு போகணும், கொம்பு எடுக்கணும் எல்லாம் பார்த்துட்டேன். அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி 6 ஜோடி இருக்குன்னு கொண்டாந்து இடத்துல போட்டதுக்கப்புறம் இதை பண்ணுறேன். 2 பேரை பிடிச்சிட்டேன். அடுத்து வந்து மைக்கில் சொல்கிறேன், மைக்கில் தகவல் சொல்லிட்டு சொல்கிறேன், எல்லாம் இந்த மாதிரி கொம்பு இருக்கு சொன்னோடனே ஒரு எல்லாம் கிளம்பி டீம் வராங்க. இன்ஸ்பெக்டர் ஐயப்ப தானே சொன்னாங்க, அவர் எந்திரிச்சு வர்றாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் மட்டும் வர்றாரு. இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் சொல்கிறார், இங்கே வாங்க சார். உடனே அவர் மட்டும் வண்டி எடுத்துட்டு வர்றாரு. வண்டி தெரியாமல் சொன்னார். 2 இடத்துல இருந்து போய் வந்துட்டேன். வந்து பார்த்துட்டு உடனே இவங்க 2 பேரையும் பிடிச்சோம்னா என்னடா நாங்கள் விசாரிக்கும் போது, காட்டுக்குள்ள வச்சு விசாரிக்கும் போது அப்போ தான் சொல்கிறேன், நாங்கள் வந்து போலீஸு, மரியாதையாக சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு கேட்டால், இல்லை எங்கேது இல்லை, இது வந்து வீரப்பன் கொடுத்த கொம்பு அப்படின்னு திரும்ப கேட்குறோம். ஆமாம், இப்போ நாங்கள் மட்டும் இங்கே 2 பேர், இன்னும் 3 பேர் இருக்காங்க. அந்த காட்டு அடிவாரத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் தான் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னும் 3-4 நாள் கழிச்சு இங்கே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வீரப்பன் சொன்னது. அப்போதான் வந்து அப்போயே எங்களுக்கு நம்பிக்கை வரல. ஒருவேளை இவங்க வீரப்பன் பேரை சொல்லி ஏமாத்துறாங்களா? சரி, எதுனாலும் கொண்டுட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுட்டு சரி அவங்க வீட்டுக்கு போனோம். இந்த கும்பலை எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் அதுக்கப்புறம் எங்கள் கஸ்டடி கொண்டு வந்துட்டோம். அந்த வீடு, அந்த ஆள் யார்ட்டையும் பேசாமல் செய்யாமல் பக்காவாக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இது நாங்கள் இந்த மாதிரி போலீஸு, எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, எங்களுக்கு ஒத்துலையா இல்லை அப்படின்னா உனக்கு வந்து தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். உனக்கு தூக்கு தண்டனை ஜெயிலுக்கு போறியா, இல்லை வீரப்பன் முடிச்சு கொடுத்துட்டு நல்லபடியா நீ அரசாங்கத்தோட அரசாங்கம் வாங்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசி வந்தோடனே அவன் நீ என்ன சொன்னாலும் செய்யறேன் சார் டைம். அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றேன், சார் இப்படி இருந்துட்டேன். அப்போதான் நான் சொன்னேன், சார் இது ஒன்றும் இல்லை, 4 நாள் தான் ஆகுது, நம்ம இங்கேயே கேம்ப் எடுத்துருவோம், அங்கே உட்காந்து சாப்பிட்றது இங்கே வந்து சாப்பிடுவோம், இவங்களை கசில் வச்சுக்கிடுவோம், இங்கே இதில் தானே வரணும், சைடில் இது பண்ணுறதுக்கு வரணும் இல்லை, நம்ம டீமை வச்சு நயசுக்கா இருக்கும், எந்த இது முடியாது சார், நம்ம ஆப்ரேஷனை முடிச்சிடலாம் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். யார்கிட்ட, ஹுசைன் சார்கிட்ட சொல்கிறேன். ஹுசைன் சார் முதல்ல சரி மாற்றிடலாமா அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் போக போக இதை பற்றி கொஞ்சம் ஃபீல் பண்ண இது என்ன ரிஸ்கானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் என்னாச்சு, அப்புறம் காளிதாஸ் இந்த இப்படி சொன்னோம்னா நம்ம ஐசி சார்ட்டை மட்டும் சொல்லுவோம், நம்ம டீம் வச்சுக்கிறோம், அவர்கிட்ட சொல்லிட்டு இன்னொரு மினிமம் டீம் எடுத்துக்கிட்டு அதை பண்ணிக்கலாம், இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கணும். சரி சார், அது நல்ல விஷயம் தான், சார்கிட்ட சொல்லுங்கன்னா சார்கிட்ட சொல்லியாச்சு. அடுத்தடுத்து ஒரு இந்த விஷயம் சொல்லியாச்சுன்னா ஒரு கொம்பு வந்திருக்கு, வீரப்பன் வரப்பட்டான்றது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எல்லாம் டீமை போட்டு அந்த ஏரியா சொன்னதுலேருந்து கரெக்டாக வீட்டுக்கு அங்கங்கன்னு ஒரு 10 டீமை போட்டு 2 நாளைக்கு முன்னாடியே கொண்டு போய் போட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து அந்த பக்கம் இங்கே எப்படி போனாலும் அந்த நாய் குலைக்கும், எந்த ஒரு போலீஸ் எவ்வளோ இருந்தாலும் 2 நாளைக்கு மேலே ஒரு நாளில் ஒரு இடத்துல எல்லாம் அமைதியாக இருக்க முடியாது. அப்புறம் எல்லாம் போனால் அதில் ஒரு டீமு கீழே இந்த சீட்டெல்லாம் விரிச்சு கரும்பு காட்டு தானே அப்படின்னு இவங்க இருக்காங்க, அங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கு. அப்போ இவன் கரெக்டாக சொன்னதுக்கு வீரப்பன் வந்துட்டான். வரும்போது பார்த்தா அவன் டீமில் வந்து 8 பேரா 10 பேரா இருக்காங்க. வீரப்பன் ஸ்ட்ரென்த் வந்து 4-5 பேர், ஆனால் ஒரு 10 பேர் 12 பேர் இருந்திருக்காங்க. இங்கே 12 பேர் இருக்காங்க சார் இவங்க சொல்கிறாங்க. சரி சரி, அந்த 12 பேர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் தமிழர் விடுதலை படை இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அந்த டீமில் இருந்திருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன இந்த எல்லாரும் வந்தோடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், அங்கேருந்து அவன் எப்பவுமே வீரப்பனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அவனுடைய இன்டெலிஜென்ஸு போலீஸை காட்டிலையும் பெஸ்ட்டாக இருக்கும். காரணம் என்ன, அவன் ஃபாரஸ்ட்டில் என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியும். அவன் ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டானா, 6 மணிக்கு வரேன்னு சொன்னானா, சாயந்தரம் 6 மணிக்கு சொன்னால் முதல் நாள் காலையிலேயே வந்துடுவான். 12 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வீட்டை வாட்ச் பண்ணி அவன் கூட வரானான்னு பார்த்துட்டு பக்கத்தில் ஆளுங்கள்லாம் வாட்ச் பண்ணி இதெல்லாம் கேதர் பண்ணிட்டு அவன் அவ்வளோ அலாட்டாக இருந்தனாலே அவன் அவ்வளோ நாள் அப்போ வந்துட்டு உட்காந்து அந்த இடத்துல வர்றதுக்கு முதல் நாளே வந்துட்டான். இவன் சொன்ன நாள் முதல் நாளே வந்து பாறையில் உட்காந்து அவனுக்கு என்ன எங்கே இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்றதானே, அவனுக்கு நேரங்காலம்லாம் இல்லை. போலீஸுக்கு தான் இன்னைக்கு போகணும், நாளைக்கு போகணும், அங்கே போகணும், வண்டி வேணும், அது அவன் நடந்து போகிற அளவுக்கு அவனுக்கு ஒரு நாள் பிரச்சனை இல்லாமல் பொழுது போச்சுன்னா அவனுக்கு பெனிஃபிட். அப்போ அவன் அட்வான்ஸாக வந்து உட்காந்துட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கீழே இருந்த ஆளுகள்லாம் ஊர் வாரம் தானே எல்லாம் போகிறாங்க, என்னப்பா என்ன கேட்கும்போது பூரா அங்கே பூரா 2 நாளாக ஒரே போலீஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே இவன் அங்கேருந்து அதை போலீஸ் வந்துட்டாங்களான்னா திரும்ப வந்து இது பண்ணுறேன். அப்புறம் ஒரு ஆளை விட்டு கெட்ஸா இவங்கள வாட்ச் பண்ணுறாங்க. இவன் அதுவும் தெரியலன்னு அவன் அந்த வர நேரத்தை விட்டுட்டு அட்வான்ஸாக கிளம்பிடுறாங்க. சரி வேணாம், அதை விட்டு இந்த இடத்த விட்டு மாற்றிடுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புனவன் நேராக வந்து அது அப்படி சத்தியமங்கலத்துலேருந்து கிராஸ் பண்ணி இப்படி போனோம்னா தெங்குமராடா வந்துட்டு அப்படியே மேலே ஏறினோம்னா தலவாடி வந்துடும். அங்கேயும் போய் வேண்டியதான் காசு இல்லையே. அப்போ காசுக்கு வேண்டி என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். அது முதல்ல இருக்கிற இவங்களும் இந்த தமிழ் உணர்வாளர் மாறன் குரூப் அந்த குரூப் இருக்கிறாங்க.
அப்போ ஒரு மலையில உட்காந்துட்டு அங்க உட்காந்து இப்படியே ஏதாவது இருக்குமான்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க உட்காந்து இருந்து பார்த்தா அவனுடைய ஃபார்ம் ஹவுஸ் தெரிஞ்சிருக்கு. ராஜ்குமார் சார் தெரிஞ்சிருக்கு. அவன் வந்து ஸ்பெசிஃபிக்கா கடத்தணும்லாம் பிளான் பண்ணி போகல, யதார்த்தமா நடந்த விஷயங்கள் தான் இது. இப்போ நாங்க அவன் கொம்பை கொடுத்ததும் இவன் போனது நாங்க பார்த்தது எல்லாமே இது ஒரு இதா போனதுதான். அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, அது வந்து யாரு என்னன்னு ஊர்க்காரன்ட்ட கேட்குறாங்க, அது ராஜ்குமார். அப்போ இவங்க கூட இருக்கிறது யாரு? ராஜ்குமாரை பத்தி இவனுக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு தெரியாதுல்ல. யாரு நம்ம இவங்களுக்கு தெரியாது. கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் பிளான்லாம் கிடையாது. மேல இருந்து பாக்குறாங்க. சோ கடத்தினா என்ன, நம்ம கடத்தி பணம் கேட்கலாமே அப்படிங்கிற ஐடியா அப்ப உதிச்சது தானா சார்? ரொம்ப நாள் பிளான் இல்லையா? இந்த கண்டினியூட்டியான இந்த சம்பவங்களை அந்த நம்ம அதில் பார்க்கும் பொழுது, நீங்க காசு இல்லை, போலீஸ் வந்து வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க நேராக கிளம்பி அங்கே போறாங்க. அங்கே போகும்போது ராஜ்குமார் அங்கே ஃபார்ம் ஹவுஸுக்கு ரெஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வந்து இப்போ கேட்குறாங்க ராஜ்குமார்னு சொன்னோன்னே, அப்போ நம்ம காசு மட்டும் இல்லை ராஜ்குமாரை கடத்தலான்ற எனக்கு தெரிஞ்சு 100% அங்கதான் அந்த இடத்துல உருவாயிருக்கும். ஆயுதம் ஏந்திட்டே வந்து மக்கள் பிரச்சனையை தீர்க்கணுங்கிறது அவங்க கொள்கை. இப்போ ஆயுதம் ஏந்திரதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு லிங்க்ல வீரப்பன் ஆயுதம் ஏந்திருக்கான், காட்டுக்குள்ள இருக்கான், போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இதை காட்டிலும் ஒரு நல்ல சோர்ஸ் இவங்களுக்கு வேற கிடைக்காது. கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்தினப்பெல்லாம் நீங்க வந்து எஸ்டிஎஃப் ஃபுல்லா வந்து வித்ட்ரா பண்ணுன்னு சொல்லிட்டாங்களா சார்? ஏன்னா அது பேச்சுவார்த்தைக்கு வந்து தடங்களா இருக்கும், வெளியில இருந்து அரசு தரப்புல இருந்து உள்ள போறவங்களுக்கு வந்து அது ஏதாவது ஒரு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு உங்களை வித்ட்ரா பண்ண சொல்லிட்டாங்களா?